இதோட மருத்துவ பலன்களை சொல்லுங்கய்யா. இது மருத்துவ பலன் வந்து உள்ளே சாப்பிடக்கூடாது, வெளிப்பிரயோகம். வெளிப்பிரயோகம். ஆமாம், இதை வந்து நல்லா விளக்கெண்ணெய் விட்டு வளர்க்கணும். அந்த முள்ளுக்குள்ளு சீப்பிட்டு எடுத்துட்டு. ஆமாம், அந்த எண்ணெயை மட்டும் எடுத்து வலி உள்ள இடத்துகளுக்கு, அரிப்பு உள்ள இடத்துக்கு போடணும். வலி ஆயில். ஆமாம், வலி ஆயிலுக்கு நல்லா கேட்கும். அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சம் போல. ஏன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் சில பேருக்கு அரிப்பு வரும். அதனால லைட்டாக போடணும். இந்த கூம்பு மாதிரி போதே இது என்னதுங்கய்யா? இது வந்து அதுதான். இது உயரமாக வளர்ந்து மேலே பூ காயோட இருக்குது. காத்தாடின்னு சொல்லுவாங்க. அது உடஞ்சுன்னா காத்தாடி மாதிரி வரும். அப்படியே அழகாக பறந்துக்கிட்டே போகும். பறந்துக்கிட்டே வரும். சரி, பாராசூட் மாதிரி பறக்கும். அதனால இது காத்தாடி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. இதுக்கு சில பேர் ரயில் கத்தாழைன்னு சொல்றாங்க. ரயில் கத்தாழைன்னு பேரு. ஆமா, பல பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் இருக்காங்க. இது வந்து அந்த காலத்துல கூரை இருக்கு இல்லையா, கூரைக்கு ஆக்கையை கட்டுவாங்க. நார் மாதிரி கட்டுவாங்க. இதுலயே சின்ன குருத்து வரும். இந்த குருத்து சின்னதுனால தெரியல, அப்படியே பிச்சா பிஞ்சலாம். ஆமா, அது சாப்பிடுவாங்க. ஆமா ஆமா ஆமா. அதை எடுத்து அது வந்து நம்ம கொடுத்ததில்ல, வெளிப்பிரயோகம் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். வந்து மெயினாக வந்து வெளிப்பிரயோகம் மட்டுமே. வெளிப்பிரயோகத்துக்கு நல்லது. ஆமாம், வெளிப்பிரயோகத்துக்கு நல்லது. தைக்கணும். அதான் விளக்கெண்ணெயில். இப்போ நான் சொன்ன விளக்கெண்ணெயில் தைல மாதிரி செஞ்சு தைத்தா வலிகளுக்கு கேட்கும். நல்ல ஒரு அற்புதமான மருந்து. அருமையான. இது எல்லா பக்கமும் கிடைக்கும். ஆமாம், வேலியெல்லாம் வைக்கிறாங்க. நல்லா இருக்குது. ரொம்ப நன்றிங்க. நன்றி.